கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. 137வது சங்கீதம் 137வது சங்கீதம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமான எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேமே, நான் உன்னை நினையாமலும், எருசலேமே உன்னை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக நான் எண்ணாமல் போனால், என் நினைவில் எருசலேமினுடைய மகிழ்ச்சியை நான் நினைக்காமல் போனால் என் நாவு என் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்வதாக என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொள்வதாக என்று சொல்வது அது ஒரு மரணத்துக்கு ஈக்குவலானது. என் நாவு என் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்வதாக. தேவனுடைய எருசலேமாகிய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மனமகிழ்ச்சியினால் நிறைந்தவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எருசலேமே, உன்னை நான் மறந்தால், என் நினைவில் நான் உன்னை கொண்டு வரவில்லை என்றால், எருசலேமே, என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. தொழில் என்பது வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வருமானம் நமக்கு போஜனத்தை கொடுப்பது, அந்த போஜனம் நமக்கு ஜீவனை கொடுப்பது. நான் செத்துவிட்ட நலமாக இருக்கும், நான் ஒரு மரணத்துக்கு ஈக்குவல். அதே மாதிரி எருசலேமே, நான் உன்னை நினையாமலும் என் மனமகிழ்ச்சி, எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கிறது. என்னுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி இந்த எருசலேம். எருசலேம் என்பது, எருசலேம் இந்த சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. அன்பானவர்களே, தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில், ஆழ் மனதில் அந்த சந்தோஷத்தை எந்த ஒரு சத்துருமே எடுத்து போட முடியாது. ஏன்னா சந்தோஷம்தான் நமக்கு ஜீவன், சந்தோஷம்தான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனைத்தான் சத்துரு ஏதேனிலே எடுத்து போட்டான். ஆனால் மீண்டுமாக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அந்த நித்திய சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிறார். ஆக சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் என்றால், அவர்கள் மனமகிழ்ச்சியினால் கம்பீரிக்கிறவர்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியினால் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். ஏனென்றால் எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம். இந்த சமாதானத்தின் நகரம், நல்லா கவனிங்க, இந்த சமாதானத்தின் நகரத்தில் தான் எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து எனக்கும் என் பிதாவுக்கும், எனக்கும் என் தகப்பனுக்கும் உறவை ஏற்படுத்தி, தேவன் என் அப்பா என்று அறியக்கூடிய, அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்து அபிஷேகத்தில் நிறைத்து என்னை சபையிலே சேர்த்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லாமா? ஆக இந்த எருசலேம் என்னுடைய மனமகிழ்ச்சி. இந்த எருசலேம் எனக்கு பூரணமான சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிறது. இது மனமகிழ்ச்சியின் நகரம், இது மகாராஜாவின் நகரம் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. முதல்ல இந்த எருசலேமில் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? அவர் எனக்காக மரித்தார். எல்லாம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். அவர் யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருக்கிறவங்க சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள். சந்தோஷம் இல்லை, அவங்க மனசுக்குள்ள வேதனை, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருள் சூழ்ந்து கொள்றதுனால அவங்க சந்தோஷத்தை இழந்து சபையில் தான் இருக்கிறாங்க, வெளியே நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா பயங்கரமான போராட்டம், ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். சபை என்பது அன்பு. தேவனிடத்தில் நாம் அன்பை புதுப்பித்து கொண்டோம். தேவனோடு கூட நாம் உறவில், நாம் மறுபடியும் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சபையில் கர்த்தர் தேவன் நம்மை சேர்த்திருக்கிறார். அப்போது தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய நாம் பூரண மனமகிழ்ச்சியில் நிறைந்திருக்க வேண்டும். சபை என்பது அன்பு, அன்பு, அன்பு. அன்புல தான் மனமகிழ்ச்சி இருக்கிறது. ஆக எருசலேமே, நான் உன்னை மறந்தால்,
நான் உன்னை ஒரு வேளை மறந்துட்டேன். இந்த நினைவு தான் ஜீவன். நம்முடைய நினைவு என்றைக்குமே அழியாது. அன்பான தேவஜனமே, நம்முடைய நினைவு என்றைக்குமே அழியாது. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது தேவனிலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்போ அந்த நினைவில் எருசலேம் இருக்க வேண்டும். இந்த எருசலேம் என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த நகரம். இயேசு ராஜா சிலுவையிலே அவர் மரித்து என்னை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்து விட்டார். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய ஜீவனை விட்டார் என்று பார்த்தோம். இயேசு ராஜாவுக்கு பாதாளம் இல்லை. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். மரணத்தின் அதிகாரத்தை ஜெயித்தவர் அவர். அவர் சிலுவையில் எனக்காக இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்து என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து என்னை தேவனுடைய பிள்ளையாக, என்னை தேவனுடைய குடும்பத்தில் என்னை சேர்த்து விட்டார். சர்வ வல்லவர் எங்க அப்பா. எத்தனை பேர் உங்க மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் பொங்குது? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? இப்போ முதலமைச்சர் இப்போ மு.க. ஸ்டாலினுடைய இப்போ இல்லை, இப்போ காபந்து கவர்மெண்ட் போயின்னு இருக்குது. இருந்தாலும் காபந்து கவர்மெண்ட் சொல்றேன். இப்போ முதலமைச்சருடைய பிள்ளை, நான் எங்க அப்பா தான் எனக்கு முதலமைச்சராக இருக்கிறார், எல்லாத்துக்குமே அவர் தான் அதிகாரின்னும் போது அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய அதிபருடைய அந்த மகனுக்கு எப்படி இருக்கும்? எங்க அப்பா தான் எல்லாமே. அப்போ எல்லாமே எல்லாத்தையும் விட எனக்கு எங்க அப்பா தான் சந்தோஷம். ஏன்னா அவர் தான் தலை. ஆமேனா? அதேதான் சொல்றேன். சர்வ வல்லவர் எங்க அப்பா. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே எங்க அப்பா. ஏன்? இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்கின்ற மனமகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சி உடையவர்கள் தான் சபை. இந்த மனமகிழ்ச்சியினால் கெம்பீரிக்கிறவர்கள் தான் தேவனுடைய சபை. ஏனென்றால் ஏன் ஒரு மனிதனுக்குள்ள வலிகளும் துக்கங்களும் உள்ளம் உடைகிற அனுபவம் வருது அப்படின்னா, இருள், அந்தகார இருள். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த அந்தகார இருளிலிருந்து நமக்கு ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு தேவன் நம்மை வரவழைத்திருக்கிறார். இருளின் அதிகாரம். இந்த இருளின் அதிகாரத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இருள் என்பது சுயநீதி, உலகத்தினுடைய நீதி. உலகம் என்பது நம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, கண்ணில் காணக்கூடியது. ஆக இந்த உலகத்தின் நீதி நமக்குள் இருக்குமே ஆனால் அதில் அன்பு இருக்காது. அன்பு இல்லைன்னா அங்கே சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லைன்னா அங்கே ஜீவன் இல்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். கொலோசியர் 1:12 நாம் வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இந்த வசனத்தை வாசிப்பாக்கலாம். கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இந்த ஒளி என்பது பிதாவாகிய தேவன் என் அப்பா. தேவன் என் அப்பாவா இருக்கிறார். கிறிஸ்து என் ஜீவனா இருக்கிறார். அவர் என் சகோதரனாக இருக்கிறார். ஏன்? தேவன் ஆவியா இருக்கிறார். நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் பாவியா இருக்கிறேன் என்கின்ற உணர்வை, நான் பாவி என்கின்ற உணர்வை எனக்கு கொடுத்து, என் சகோதரருக்காக நான் பலியாகிற அனுபவத்தில், இந்த அன்பு என்பது கொடுப்பது. தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே வந்து அவர் மரித்தார். இந்த எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரமாக இருக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்றால், நான் பாவி, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், இப்போது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு, அந்த அனுபவம் தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்றால் அவர்கள் ஒளியில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, எனக்காக எங்க அப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவாமா? எனக்காக என் தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எதை குறித்து பயப்பட தேவையில்லை.
நான் எங்க அப்பாவை துதிச்சா போதும், எங்க அப்பா சமூகத்துல வந்தா போதும். அவர் சர்வ வல்லவர். என் இயேசு ராஜாவின் கையில சகலத்தையும் ஒரு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக என்கின்ற அந்த மனமகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அந்த மனமகிழ்ச்சியில தான் நமக்கு ஜீவனே இருக்கிறது. ஆக இந்த அதாவது வந்து இருளின் அதிகாரம், இந்த இருளின் அதிகாரம் உங்க மனசுக்குள்ள வரும்போது, இருளின் அதிகாரம்னா என்ன? இருள் என்ன? உலகம்தான் இருள். உலகம் யார்? அவன் இந்த பிசாசு இருக்கிறான் பாருங்க. இந்த பிசாசு என்ன பண்ண? உலகத்தின் அதிபதி. அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் காணக்கூடியவன். ஆனால் தேவனோ அதரிசனமானவர். அவன் என்ன செஞ்சிட்டான்னா, ஏதேனிலே அவனுடைய வித்தாகிய உலகத்தின் அதிபதி என்கின்ற ஒரு பொல்லாத அந்த வித்தை வந்து மனுக்குலத்தில் ஊற்றிவிட்டான். ஆனால் கிறிஸ்து இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் எருசலேமில் வந்து சமாதானத்தின் நகரம், தேவனுடைய நகரம். எருசலேம் யாருடைய நகரம்? தேவனுடைய நகரத்தில் கிறிஸ்து இயேசு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணினார். ஆக இந்த பிசாசினுடைய அதிகாரத்தை ஜெயங்கொண்டவராய் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், நான் ஒரு பாவி என்கின்ற உணர்வு வந்துருச்சு. பார்த்தீங்களா? வேற ஒன்றுமே இல்லைங்க. சபையில் யார் இருக்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் யார் என்றால், நான் பாவி என்று தங்களை மன்னித்தவர்கள். தங்களை மன்னித்தவர்கள். என்ன நான் மன்னித்து விட்டேன், நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து என்னை நான் மன்னித்து விட்டேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பிசாசு நம்மளை மன்னிக்க வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் என் கண்மனை கொண்டு வந்து என்னை நான் மன்னிக்கிறேன் பாருங்க. என் கர்த்தர் அவர் பூரணமாய் சிலுவையில் ஆணி அடித்து எல்லா அக்கிரம பாவங்களையும் அவர் கொன்று தீர்த்து விட்டார். இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு என்னை என் தேவன் உட்படுத்தி விட்டார். ஆக இயேசு கிறிஸ்து என் ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அவர் ராஜா அப்படின்னா, தேவனுடைய குமாரனாகிய எனக்காக, தேவனுடைய பிள்ளையாகிய எனக்காக அவர் ஜீவனை கொடுத்ததுனாலே தேவன் அவரை சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக அவரை சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷம்தான் எருசலேம். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? எருசலேமே, எருசலேமே, என்னுடைய மகிழ்ச்சி எல்லாவற்றிலும் நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு முக்கியம். நான் சபையில் இருக்கிறேன் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் என் கைக்குள்ள தான் இருக்குது. நான் கேட்டால் அவர் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றுமே இல்லை, நான் போய் நின்று இயேசுராஜா என்னை நோக்கி பாரும், அவருடைய அன்புல அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிற அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் நல்லா வச்சு கொண்டாடுங்க பார்க்கலாம். வேற ஒன்றுமே இல்லைங்க. அன்புனா என்ன தெரியுமா? அன்புனா என்ன தெரியுமா? கொடுப்பது தான் அன்பு. ஆனால் அந்த கொடுக்கிறவர் மேலே வச்சுருக்கிற மனமகிழ்ச்சியில் இருக்குது, அங்கே தான் ஜீவன் இருக்குது. கொடுக்கிறவர். ஒரு மனைவியானவள் தன் கணவன் என்ன கொடுப்பான், என்ன வசதியை கொடுப்பான், அந்த வசதியை பார்க்கறது என்பது அது வந்து மகிழ்ச்சி கிடையாது. என் கணவன் எனக்காக இருக்கிறாரே, எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொடுக்கறது மேலே மகிழ்ச்சி அல்ல, அவர் மேலே வைக்கிற அந்த மகிழ்ச்சியில் எல்லாம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் அப்பா கொடுக்குற பிரியாணி எல்லாம் என் சந்தோஷம், எங்கள் அப்பா தான் எனக்கு சந்தோஷம். ஆனால் எங்கள் அப்பா என் தேவையெல்லாம் கொடுக்க வல்லமை உடையவர். ஆக எருசலேமே என்று சொல்லுவது, என் கர்த்தர் என் மகிழ்ச்சியாக இருக்கிற, எனக்காக என் உயிரையே கொடுத்தாரே. இந்த இருளின் அதிகாரம் என்பது என்னன்னா, இந்த உலகத்தின் சுயநீதியை நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு டிராப் அப்படி அந்த சுயநீதி, நான் வந்து நீதி உள்ளவன் அப்படின்னு உள்ள வந்துருச்சுன்னாவே உள்ளத்துல இருதயத்தில் போய் ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்துக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என்னால் வந்து சமாதானமே வரமாட்டேங்குது, மனசுக்குள்ளே வந்து ஒரே பிரச்சனையாக போராட்டமே இருக்குது. அவங்க என்ன இதுமாதிரி சொல்லிட்டாங்க, இவங்க இதுமாதிரி சொல்லிட்டாங்க, நான் மற்றவர்கள் கை காட்டினே இருப்பாங்க. அன்பானவர்களே, இருளின் அதிகாரம் என்பது உலகம். இந்த உலகத்தின் அதிபதியை தான் கிறிஸ்து சிலுவையிலே எருசலேமிலே அவர் ஜெயமெடுத்தார். எதுக்காக அப்படின்னா, எருசலேம் தேவனுடைய நகரம், அது மகாராஜாவின் நகரம். இந்த எருசலேமை ஆவியாயிருக்கிற தேவன் உலகத்தை சித்தம் கொண்டார். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். எல்லாம் கரங்கத்தில் ஆமென் சொல்லாமா? அவர் மாத்திரம் சித்தம் கொள்ளலன்னா, அவர் மாத்திரம் நினைவில்
தேவனுடைய நினைவுல நாம இல்லைன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பே இல்லையே. தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்தாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆக எருசலேம் என்பது அது மகாராஜாவின் நகரம், அது தேவனுடைய நகரம். என்னது? எப்படி? உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே உலகத்தை நான் சிருஷ்டிக்க போகிறேன், என் பிள்ளைகளை நான் சிருஷ்டிக்க போகிறேன். என் குமாரனே, என் தேவனே, நீர் இவர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும், இவர்களுக்காக நீர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும், இவர்களுக்கு பூரண சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அப்பா நான் இருக்கிறேன் என்று அவங்க மனசுக்குள்ள நான் இருக்கிறேன்ற சந்தோஷத்தை நீங்க கொடுக்கணும். என் தேவனே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து அவருடைய இருதயத்தில் அவர் உள்ளம் கொண்டார். என்ன தெரியுமா சந்தோஷம்? தேவன் நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். அவர் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, தேவ தூதர்கள் கூட தேவனை பார்த்ததில்லை. ஆனா நீ இந்த மண்ணில் நீ தேவனை பார்க்கணும். அந்த மன மகிழ்ச்சி. ஏன்? என் இயேசு ராஜா என் நாமத்தில், என் கர்த்தராகிய என் சகோதரனாகிய என் இயேசு ராஜாவின் நாமத்தில், பிதாவுக்கு வேற என்னங்க சந்தோஷம்? உங்க நினைவுல என் பிதாவே, அப்பா, இயேசுராஜா நாமத்தில், இயேசுராஜாக்குள்ள மறைஞ்சுக்கணும். நம்ம இயேசுராஜாவுக்குள்ள அவரே நம்முடைய மறைவிடம். அதுதான் அந்த எருசலேம். நான் உமக்குள்ள நான் மறைந்து கொண்டு, என் இயேசுராஜனே, நான் உமக்குள்ள மறைந்து கொண்டு என் அப்பாவிடத்தில் வருகிறேன், அவரை நான் துதிக்கிறேன். அதுதான் இந்த எருசலேம். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 48வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும், நல்ல கவனி, அவர் நமது தேவனுடைய நகரம். நல்ல கவனிங்க, அவர் கர்த்தர் பெரியவர். யார் இந்த பெரியவர்? சியோனின் ராஜன். அல்லேலூயா சொல்லாமா? சியோனிலே பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாகத்தில் உட்கார்ந்திருக்கிற பெரியவர். அவர் 3வது நாளில் உயிரோடு எழுந்த மகிமையின் கர்த்தர். அவர் நமது தேவனுடைய நகரம். எருசலேம் யாருடைய நகரம்? அது சமாதானத்தின் நகரம். ஷாலோம், எருஷலேம். நல்லா கவனிங்க, இந்த எருஷலேம் என்ற எரு என்றால் யாரா? நல்லா கவனிங்க, யாரா பிளஸ் ஷாலம், ஷாலோம், அது 2 சொல்லுடைய இணைப்பு. யாரா என்று சொன்னால் ஃப்ளோ அஸ் வாட்டர். நல்லா கவனிங்க, தண்ணீரை போல பாய்ந்தோடுவது. தண்ணீர் பாய்ந்து ஓரத்திற்கு பேர் என்ன பேரு? நதி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜீவ நதி, அது சமாதானத்தின் நதி. ஷாலோம் என்றால் சமாதானம். நல்லா கவனிங்க, உன் நினைவில் என் பிதாவினுடைய பிரசன்னம், என் பிதாவின் மேல் இருக்கக்கூடிய அன்பு, என் பிதாவை துதிக்கிற அந்த மனமகிழ்ச்சி, அது எப்படின்னா, என் பிதா கிட்ட நான் அப்பாட்டு போறேன்னா, அது இயேசு ராஜாக்குள்ள நான் மறைந்திருக்கிற அனுபவம். எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நதி. சமாதானம், அது ஜீவ ஊற்று. நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த ஊற்றெடுத்து அப்படியே பாய்ந்து ஓடுகிற ஒரு அனுபவம். நமது கர்த்தர் பெரியவர். அவர், நல்லா கவனிங்க, அவர் நமது இயேசு ராஜா நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இயேசு ராஜாவுக்கே சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யனும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அவர் ஜெயங்கொண்ட மகிமையின் கர்த்தர். அவர் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். எல்லாரும் சொல்லாமா? மகிழ்ச்சியின் நகரம். என்னதான்? சர்வ பூமியின் மகிழ்ச்சி. எது? இதாங்க எருசலேம், சியோன் எருசலேம். இந்த புதிய ஏற்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட சபை, ஜீவவாசல் ஜெப வீடு, பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை, உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனை ஆராதிக்கிற சபை, பூர்ணமாக்கப்பட்ட எருசலேம், சியோன் என்கின்ற மகிமை. இந்த எருசலேம் என்பது என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த நகரம் எருசலேம். சியோன் என்று சொன்னால் அவர் மகிமை அடைந்து அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இடம். டிஃபரெண்ட் புரியுதா?
இயேசுராஜா சிலுவையில் மரிப்பது அப்போ அந்தகாரத்தினுடைய இருள், அந்த அந்தகாரத்துடைய இருள் சாகுற அந்த இடம். இப்போ அந்தகாரம் செத்து போச்சுன்னா நமக்கு மனமகிழ்ச்சி தானே, ஆமென் சொல்லாமா? ஏன் நமக்குள்ள மனசுக்குள்ள மனக்குழப்பம் ஏற்படுது? ஏதோ ஒரு சம்திங், அதுக்கு வேற யாருமே இந்த உலகத்தில் பொறுப்பல்ல. அன்பானவர்களே, நம்முடைய இந்த சுயநீதி, உலகத்தின் அதிபதி அவன் வித்த உள்ள கொடுத்துருவான். இந்த உலகத்தின் அதிபதியின் தலையை நசுக்கின இடம் எந்த இடத்துல? எருசலேம். எல்லாம் கையை ஊத்துறாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இயேசு ராஜா மகிமை அடைந்து இப்போ எங்க இருக்கிறாரு? சியோனிலே. சியோன் என்பது அது ட்ரை பிளேஸ், பார்க்டு பிளேஸ், ட்ரை. இந்த மாம்சமும் இரத்தமும் ஆத்துமாவை தொடாத, இந்த மாம்சம் சாம்பல் ட்ரை. இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயமெடுத்த ஜெயங்கொண்டவர்கள் போய் நிற்கிற இடம்தான் இந்த சியோன். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்குது இப்ப. அப்போ இந்த அன்பின் நகரம், சமாதானத்தின் நகரம் எருசலேம், அது ஜெயங்கொண்டவர்களாக மகிமை அடைந்தவர்களாக சியோனில் இருக்கக்கூடிய இயேசுராஜாவை முகமுகமாய் தரிசிப்பார்கள். பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம் சியோன். இந்த சியோன் என்பது துதியினால் நிறைந்தது. நல்லா கவனிங்க. இயேசுராஜா மரித்தது எங்க? இயேசுராஜா மரிக்கிறது அப்படின்னா என்னது? எருசலேமில். அவர் மகிமை அடைந்திருப்பது சியோனில். இந்த சியோனுக்கும் எருசலேமுக்கும் அவருடைய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும். சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பூரண சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சர்வ வல்லவர் உங்க அப்பாப்பா, அவருக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டு என்னை அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்லி அந்த மகிமையின் தேவன் சித்தம் கொண்டாரே. அப்போ இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எருசலேம். ஏன்னா நான் என்ன நினைச்சேன், இந்த இச்சையின் உலகம், இந்த உடல் தான் என் சந்தோஷம்னு நினைச்சேன். ஆனால் இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் அதிபதியினுடைய நல்ல சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. அதுக்கு உள்ள இருக்கிற அந்த வித்து தான் பிரச்சனை. ஆமெனா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சாஃப்ட்வேர் அவன்து, ஹார்ட்வேர் தேவனுடையது. ஆமெனா? இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. ஆனால் அதுக்கு உள்ள இருக்கிற அவன் வித்து, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. உன் வித்து தான் இங்க நசுக்கிறார் தேவன். என்ன பிரச்சனை? என்ன சொல்லி கொடுத்தேன்? என் முகத்தை சொல்லுங்க, என் முகத்தை என் வெறுக்கணும், என் அசைவ மறக்கணும், என் அலங்காரத்தை நான் துறக்கணும். இதை நம்ம வெறுக்க மகிமையெல்லாம் தேவனுக்கு செலுத்த நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி எந்த சத்துரு எடுத்து போட முடியாதுங்க. இந்த சந்தோஷம் தான் நித்திய ஜீவன். உன்னை வெளியில் இருக்கிற ஒரு பிரச்சனை உன் இருதயத்தை தொடக்கூடாது. ஏன்னா உங்க அப்பா தேவன் அல்லவா? ஆமெனா? நீ சொன்ன நடக்குமே, நீ கட்டளை கூட நடக்குமே. அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆக எருசலேம் என்பது மனமகிழ்ச்சி, சியோன் என்பது துதி. அந்த துதி என்பது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத அந்த மகிமை. இந்த மகிமை தான் சியோனின் ராஜனாகிய கிறிஸ்து இயேசு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவுடைய நகரம். இந்த நகரம், இந்த சியோன் எருசலேம் என்கின்ற சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேருமே மனமகிழ்ச்சியினால் கம்பீரிக்கிறவர்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே என்று நீங்கள் சொல்லும் போதெல்லாம் பிதாவின் மனம் எவ்வளவாய் மகிமை அடைகிறது, சந்தோஷப்படு தெரியுமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நீங்க ஒவ்வொரு நேரத்திலும் தேவ சமூகத்துக்கு போகிற இந்த மகிழ்ச்சி அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆக நாம் தேவனுடைய நகரமாகிய எருசலேமிலே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தூக்கப்பட்டார், இனி நான் அல்ல, என் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த மன மகிழ்ச்சியில தான் நாம் எல்லாவற்றையுமே ஜெயங்கொள்ளுகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? என்ன? இயேசு கிறிஸ்துவே எல்லாம், இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம். நல்லா கவனிக்கிறோம், இது பெரிய வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவே எல்லாம், இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம்.
அப்போ எல்லாத்தையும் சிருஷ்டித்தது இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் மீட்டு கொண்டதும் இயேசு கிறிஸ்து. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சந்தோஷத்தை இழந்து, இந்த துதியை இழந்து, இந்த துதி என்பது நீதி செய்வது, மகிழ்ச்சி அடைவது, தன் சகோதரனுக்காக ஜீவபலியை கொடுப்பது தன் துதி, தன் சகோதரனுக்காக ஜீவபலியாக தன்னையே கொடுப்பது தான் துதி. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனுடைய இந்த ஆவிக்குரிய தன்மையை விசுவாசிக்க முடியாததுனால இவங்க பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கே போய் அவங்க என்ன பண்ணாங்களாம், சியோனின் பாட்டுகளில் எங்களுக்கு சிலதை பாடுங்கன்னு சொல்றாங்க. 137 சங்கீதம் 1 வாசிங்க பார்க்கலாம். 137 சங்கீதம் 1 பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்கள் நினைவுல, எங்கள் ஜீவனில, எங்கள் மகிமையடைந்த கர்த்தர், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற என் இயேசு ராஜாவை, எங்கள் யெகோவா தேவனை நினைத்து நாங்கள் அழுதோம். எங்க போயிட்டு? பாபிலோனுக்கு போயிட்டு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எங்கே இருக்குது என்றால் பாபிலோனில் இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனா அங்க போயாவது நீங்க அவரை நினைப்பீங்களா? ஏன் என் மனசுக்குள்ள பாரம், ஏன் என் மனசுக்குள்ள அழுத்தம், ஏன் என் மனசுக்குள்ள வலிகள் இருக்கிறது? ஐயோ என் தேவனே, நான் உம்மை நினைக்க மறந்தேன், நான் உம்மை நினைக்க மறந்தேன். என் தேவனே, நீர் எனக்கு கொடுத்த வெற்றியை நீர் எனக்கு கொடுத்த மனமகிழ்ச்சியை நான் மறந்தேன். என் கர்த்தருடைய ஜெயத்தை மறந்தேன். அவர் எருசலேமிலே எனக்காக தூக்கப்பட்டவர், அவர் சிலுவையில் ஆணி அடித்து எனக்காக ஜெயத்தை கொடுத்தவர். ஏனென்றால் நான் தேவனுக்கு விரோதமாக இந்த அதிகாரத்தை நானே எடுத்துக்கொண்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் ஜீவனத்தின் பெருமையிலே வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு பதிலாக என் கர்த்தர் தூக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரத்தில் தூக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜீவனை பெற்றுக்கொண்டோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து எனக்காக தூக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவங்க தாங்க எருசலேம், இவங்க தாங்க சீயோன். அவங்க வாழ்க்கையில் என்னன்னைக்குமே மனமகிழ்ச்சி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதுமே அங்கே போய் நாங்கள் சீயோனை நினச்சி அழறோம். ஏங்க அழறீங்க? அவங்க என்ன பண்ணாங்களா? வாசிக்க பார்க்கலாம். அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி, நாங்கள் எங்கள் சுரமண்டலங்களை அலறி செடிகளின் மேல் அங்கே தூக்கி வைத்தோம். இந்த அலறி செடி என்பது ஜீவனை எடுக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு விஷம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த அலறி செடிக்கு பதிலாக கர்த்தர் மிருது செடிகளை உண்டாக்குற என்று ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அலறி செடிகளுக்கு பதிலாக இல்லையா, காஞ்சோரிக்கு பதிலாக அந்த டிஃப்ரெண்ட் காட்டுவார். அங்கே நாங்கள் எங்களுடைய சுரமண்டலம் என்பது கிறிஸ்து இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள். சுரமண்டலம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிண்ணறம் இருக்குது. ஆக்சுவலாக அது சுரமண்டலம். மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா ஹார்ப். சுரமண்டலம். சுரமண்டலம் என்பது இயேசு ராஜாவை குறித்த வெளிப்பாடுகள், இயேசு ராஜாவை குறித்த வெளிச்சங்கள். இதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் தூக்கி அதை எங்கே வச்சுட்டோம்? அலறி செடி மேலே வச்சுட்டோம். ஏன்னா நல்லா கவனிங்க, சியோனிலே துதி உண்டாகிறது, எருசலேமிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ச்சி இருந்தால் தான் துதி பிறக்கும். பிள்ளைங்களை நல்லா பாட வைங்க. நிறைய பாடல் பாடுறாங்க அப்படின்னா சியோனின் ராஜனை அவர்கள் துதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள எருசலேமின் வாழ்வு இருக்கிறது. எருசலேமில் தான் சமாதானம். ஏனென்றால் எருசலேமில் மரணம் நடந்திருக்கிறது. என் கர்த்தர் மரித்திருக்கிறார். மாம்சத்தில் உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் தம்முடைய மரணத்தினாலே அழித்தவர் என் கர்த்தர். ஆக எருசலேமில் மனமகிழ்ச்சி, சியோனிலே துதி. இதுதான் புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. அன்பானவர்களே, உங்க சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. ஆமேன் சொல்லாமா? உங்க சந்தோஷத்தை என்ன, நீங்க உட்காந்து சத்தியத்தை கேட்குறீங்க. பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிட்ட தீர்மானத்தை, சத்தியத்தை உட்கார்ந்து கேட்குறீங்க. உங்க மனசுக்குள்ள அது போய் பதிகிறது. சத்துரு உங்க சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. எதில் பிசாசு உங்களுக்கு சந்தோஷத்தை குலைப்பான்? எப்போ உங்களுக்கு ஜபத்தை மறக்க வைப்பான்? தப்பாரு, உனக்கு இது நடக்கலை, நீ இதில் தோத்து போயிட்ட, இந்த இடத்துல எல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்க, உனக்கு அவமானம், உனக்கு வெட்கம், உனக்கு இந்த வெட்கத்தை
காட்டி காட்டியே பிசாசு ஒன்று சாப்பிட்டே, என் வெக்கம், என் மானம், என் சூடு, சொர்ணம் எல்லாத்தையும் நான் சிலுவில் ஆணி அடிச்சு கொன்றேன். அல்லேலூயா. மகிமையில என் கர்த்தருக்கு எங்க அப்பா இருக்கிறாரா, என்னை எங்க அப்பா உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய மனம் தளரக்கூடாது. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்கள் அலரிச்செடிகளின் நடுவே எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வச்சுட்டோம். இந்த அலரிச்செடி என்பது, அந்த வசனத்தை வாசிங்களேன், அந்த நல்ல வசனம் அது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 57வது அதிகாரம், 57ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ கூப்பிடும்போது, இல்லம்மா, 55:13, சாரி 55:13 இல்லைனா 13 வாசிப்பலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சாரி, அந்த அலரி செடி என்கின்ற ஒரு வார்த்தை வந்து ஏசாயா புத்தகத்தில் தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இடத்துல பாருங்க, இங்க கிண்ணறங்களை அலரி செடி தூக்கி வச்சோம் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா, நாங்கள் எங்களுடைய சியோனின் நாயகனாகிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் மரித்து, நாங்கள் அந்த நினைவுக்கு நாங்கள் செத்துட்டோம். அவரை நினைக்காமல், நல்லா புரிஞ்சுக்குங்க, அவரை நினைக்காமல் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. எல்லா துக்கமும், எல்லா கண்ணீரும், எல்லா பலவீனங்களும் எதனால வருது? சுயநீதினால. இருளின் அதிகாரம். சொல்லுங்க, எந்த அதிகாரம்? சொல்லுங்க, எந்த அதிகாரம்? இருளின் அதிகாரம். ஆனா இயேசு ராஜா இப்போ பிதா கிட்ட எனக்காக என்ன பண்ணுகிறாரு? பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எனக்காக பரிந்து பேசுறதுனால எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு என் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் நாங்க கர்த்தரை துதிக்காம நாங்க போயிட்டோம். ஆண்டவரே, என் கர்த்தரை துதிக்காம போயிட்டோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்களேன், 137 சங்கீதத்தில் இப்போ 3ஆம் வாசிங்க பார்க்கலாம். எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், நல்லா சொல்லுங்க, என்னதுங்க? எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். நம்ம பாடுற பாட்டு சியோனின் மகிமை. அல்லேலூயா. அந்த பாடலுக்கான அஸ்திவாரம் எருசலேம், மனமகிழ்ச்சி. இந்த எருசலேம் சமாதானத்தின் நகரம். என் பிதாவின் பிள்ளை நான். அந்த மனமகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இயேசு ராஜாவை, சீயோனின் ராஜாவை கையை தட்டி நல்லா மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா 1 மணி நேரம் உட்கார்ந்து நல்ல கர்த்தரை பாடி துதிக்கிறோம். எங்களுடைய சத்துருக்கள் கேட்குறாங்க, ஹே, சர்ச்சுக்கு போய் ரொம்ப பில்டப் பண்ணி நைட்டெல்லாம் உட்காந்து பாட்டெல்லாம் பாடினியே, அந்த பாட்டு சத்தெல்லாம் கேட்டுச்சே, நீ துக்கத்தோடு கண்ணீரோட வேதனையோடு இருக்கும்போது சத்துருக்கெல்லாம் வந்து உன்னை கிண்டல் பண்ணுறாங்க தானே? ரொம்ப வாயை திறந்தாவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதில் வேற அது ஒரு கிண்டல்லாம் அடிச்சு கையெல்லாம் தட்டி இப்படிலாம் கையெல்லாம் தட்டினீங்களே, அல்லேலூயா ஸ்தோத்திரம், இப்படி அப்படி இல்லை, அல்லேலூயா கூட்டம் அப்படிலாம் சொல்லும்போது, ஏம்மா இந்த வெக்கம்? ஏன் உனக்கு இவ்வளோ வெக்கம் வந்துச்சு? ஏன் இன்னைக்கு இந்த பாபிலோன்ல போய் மாட்டிக்கினீங்க? அங்கே போய் ஆண்டவரே என் பாட்டெல்லாம் நல்லா கவனிங்களேன். நீங்கள் மட்டும் இயேசு ராஜாவை உங்கள் வாயில் பாடி நீங்கள் துதிச்சு பாருங்களேன், பார்க்கலாம். இது சியோனின் மகிமை. துதி என்பது சியோனின் மகிமை. ஒரு ஆமென் சொல்லாமா? அது இருதயத்தில் இயேசு ராஜாவை பூரணமாய் தரித்து கொண்ட அனுபவம். சியோன் என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன்? ட்ரை லேண்ட், பார்க்டு பிளேஸ். அது என்னது? வறட்சி. வறட்சின்னு என்னது? எந்த ஒரு பிளட், மாம்சமும் ரத்தமும் இல்லது, ஆவியா இருக்கிற தேவன் அண்டையில் அமர்ந்திருக்கிற, வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற ஜெயங்கொண்ட யூத ராஜ சிங்கத்தை போற்றுகிற துதி. ஆமென் சொல்லாமா? அது புதுப்பாட்டு, அது கர்த்தருக்கு பாடுகிற புதுப்பாட்டு. இந்த புதுப்பாட்டு தான் சுரமண்டலத்தின் ஓசை.
சுரமண்டலத்திலிருந்து வருகிற மகிமை. இந்த மகிமை அவங்க தான் கேட்குறாங்க, நீங்கள் சியோனின் பாட்டை ஒன்று பாடு, எங்கே உங்கள் இயேசுராஜாவை துதிச்சு பாடு, ஜெயங்கொண்டார்லே உனக்காக ஜெயங்கொண்ட துதிச்சு பாடு அப்படிலாம் கிண்டல் இன்னைக்கு வரத்துக்கு காரணம் என்ன? உன் வீட்டில் ஜப சத்தம் குறைஞ்சி போச்சு, உன் வாயில் துதி சத்தம் குறைஞ்சி போச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயத்த சொல்கிற அன்பானவர்களே, பிசாசு ஃபஸ்ட்டு உங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள் சந்தோஷத்தில் கை வச்சிருவான். ஏதோ ஒரு பாரத்தை அழுத்திடுவான். என்ன அங்கே அந்த பாரம் ஏன் வருது? உன்னால முடியல, உனக்கு இது செய்ய முடியாது, உனக்கு இது செய்யலைன்னா அவங்க மூஞ்சில் எப்படி உன்னை முடிப்ப. நம்மளாம் நினைக்கிறோம் பிசாசை நேரம் தள்ளி விட்ருவான்னு. அவன் ஒன்றுமே இல்லை. அவன் ஏதேனில் இந்த ஆதாம் இடம் கொடுத்துட்டாரு, ஆவி உள்ள நேரம் உள்ளே வருது. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியோடைய பலம் நமக்குள் இருக்கிறதுனால அவனை அடிச்சு அவனை காய போட்டு அவன் ஓட விடலாம். அவனை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேத வசனத்தை மட்டும் நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் மனசுக்குள்ளே இந்த சத்துரு உள்ளே நுழைய முடியாதுங்க. இந்த கிண்டலுக்கும் இந்த கேலிக்கும் இந்த ஆளாகி இன்னைக்கு இவ்வளோ நாசமாக போனதுக்கு காரணம் உங்கள் நினைவில், உங்கள் உயிரில், உங்களுடைய அந்த ஜீவனில் சியோனின் ராஜாவை துதிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படியான ஆசாரியர்கள் அவர்கள் மரிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே வருஷந்தோறும், அதாவது அந்த ஆசாரியன் மரித்தபடி இன்னொரு ஆசாரியன் வருவான். ஆனால் ஏன் ஆசாரியன்? எனக்காக பரிந்து பேசுகிற என் ஆசாரியராக என் இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிற வகையால் முற்றும் முடிய ரட்சிக்க எனக்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவங்க சொல்றாங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? நாங்கள் எங்கேயா அந்நிய தேசத்தில் பாட்டு பாடுறது? நாங்கள் ஏன் இந்த துதியை மறந்தோம்? கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன், கர்த்தாவே என்னை ரட்சியும் அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி, தேவரீரே. நான் சியோனின் மகிமையிலே என் கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தில் நான் பார்க்கிற அந்த மகிமை இருக்குது, அதுவே என்னுடைய துதி. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எங்கள் துக்கத்தில் நாங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? அதுக்கு என்ன காரணம்? எருசலேமே, நான் உன்னை மறந்தது தான் காரணம். இந்த எருசலேம் மகாராஜாவின் நகரம், நமது தேவனுடைய நகரம். என் தேவன் எங்க அப்பாவா இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று எருசலேமை மறந்ததுனால்தான், இந்த மகிழ்ச்சியை விட்டதுனால தான் துதி போச்சு. ஒரு நேரத்தில் 8:30 மணிக்கு ஆராதனை, பாடல் பாடி, பாடல் ஆராதனையில் நான் பாட்டை கற்றுக்கு நல்லா கையை தட்டி பாடுவேன். துதி ஆராதனை கர்த்தரை நான் நல்லா பாடி துதிப்பேன். வந்ததுங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் 9:05 9:30 உள்ள என்ட்ராகிறேன். ஏயா இந்த தலைகுனிவு? கர்த்தரின் பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் எப்படி நாங்கள் பாடுவோம்? அவர் சியோனின் ராஜன், அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் மெல்கிசேதேக். அவர் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா, நீதியின் ராஜா. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. மெல்கிசேதேக், மெல்கி ஷாலோம். மெல்கி ஷாலோம் சமாதானத்தின் ராஜா என்பது எருசலேமின் ராஜா. மெல்கிசேதேக் என்பது சியோனின் ராஜா. டிஃபரெண்ட் புரியுதா? சமாதானத்தின் நகரம், சமாதானத்தின் நகரம் என்பது என் கர்த்தர் செத்தார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு செத்தார். இந்த உடம்புக்கு பெருமை அல்ல. அல்லேலூயா. உலகத்தின் அதிபதியாக பிசாசை, ஆமென், என் கர்த்தர் சிலுவையில் நசுக்கிட்டார், அவன் தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ மகிமையெல்லாம் யாருக்கு? என் கர்த்தருக்கு, என் இயேசு ராஜாவுக்கு. அவர் ராஜாதி ராஜா, அவர் ஜெயங்கொண்டிருக்கிறவர், அவர் மகிமையின் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இன்னைக்கு துதியை மறந்தேன்? ஏன் என் கர்த்தரை பாடி துதிக்க நான் மறந்தேன்? என் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் போயிருச்சு. என்ன சந்தோஷம்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை மீட்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். பரலோகத்தில் அவரை அல்லாமல் எழுவர் யாரும் இல்லை, பூலோகத்தில் அவரை தவிர வேற விருப்பம் இல்லை, வேற நினைவு இல்லை. அவர் என் மணவாளன், அவர் என் புருஷன். ஏன்? அவர் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நான் தேவனை நேசிக்கிறேன். எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? நான் எப்படி இருக்கிறேன்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறேன்.
அவருக்கு விரோதமாய் சத்துருவாய் வஸ்திரத்தையும் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கும் என் பிதாவுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் கர்த்தர் மேல் வந்தது. அமேயத்தை விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு கிறிஸ்து என் மனமகிழ்ச்சி, எனக்காக ஜீவனை கொடுத்த என் மகிமையின் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமில் தான் மரிக்கணும். எங்க தான் மரிக்கணும்? எல்லாம் சொல்லுங்க. இயேசுராஜ் எங்க தான் மரிக்கணும்? எருசலேம் யாருடைய நகரம்? சொல்லுங்க. எருசலேம் யாருடைய நகரம்? எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானத்தின் நதி என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 48:18 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். இதாங்க எருசலேம். உன் சமாதானம் எப்படி இருக்குமா? அததாங்க பிரிச்சு சொல்றாரு. ஃப்ளோ அஸ் யாரா என்று சொன்னால் ஃப்ளோ அஸ் வாட்டர். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். உன் சமாதானம் நதியை போல. இந்த நதி ஜீவ நதி, வற்றாத நதி. அந்த நதி என்பது என் பிதாவாகிய தேவனுடைய நினைவு. அல்லேலூயா. என் இயேசு ராஜாவின் நாமத்தில் என் பிதாவை ஜெபவீடு, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். என்னுடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆக என் பிரமாணங்கள், இந்த நியாய பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த மனமகிழ்ச்சியை கொடுப்பார். ஆக இந்த சமாதான நதி போல வரும் என்று சொல்லுவது. அடுத்த வாசி. உன் நீதி சமுத்திரத்தின் நீதி என்பது என்னது? நீதி என்பது சீயோன். எல்லாம் புரிஞ்சுக்கலாமா? அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத வாழ்க்கையும் செய்வதற்காக தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்ட அந்த சீயோன் எருசலேமை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்ப கிறிஸ்து இயேசு என்ன பண்ணார்னா, அவர் எருசலேமில் அவர் என்ன பண்றாருன்னா ஊழியம் செய்யும்படி வருகிறார். இந்த ஏரோது என்பவன் என்ன செய்யறான்? நல்லா கவனிங்க. இந்த ஏரோது என்பவன் என்ன செய்யறான்னா, நான் இயேசுவை பார்க்கணும், நான் கொலை செய்த யோவான் ஸ்நானகனை போலவே இந்த இயேசுவை நான் கொலை செஞ்சுருவேன் அப்படின்ற பிளான் போடுறான். இயேசு ராஜா அதுக்கு என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, டே நரி. நல்லா கவனிங்க. டே நரி, எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மரிப்பதில்லை என்று நீங்கள் இப்போ இந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஏன் அப்படின்னா, இவன் கலிலேயாவுக்கு தான் இவன் ராஜாவாக இருக்கிறான். இப்போ இயேசு ராஜா கலிலேயாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு ராஜாவை எருசலேமுக்கு புறம்பே கலிலேயாவில் சாகடிக்கும்படி ஏரோது திட்டம் போடுறான். ஏன்னா ஏற்கனவே யாரை கொலை செஞ்சிருக்கிறான்? யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி இருக்கிறான். அதே போல இயேசு ராஜாவுடைய தலையை வெட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டான். நல்லா கவனிங்க. என் இயேசு ராஜாவுடைய கால் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என் இயேசு ராஜாவுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இந்த எலும்பு எதை காண்பிக்கிறது? அன்பை காண்பிக்கிறது. அன்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தலை வெட்டலான்னு இந்த நரி திட்டம் போட்டுச்சு. நரி என்று சொல்லுவது வஞ்சகத்திற்கு, டிசெப்ஷன், தி ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன். உன்னை வஞ்சித்து, உன்னை கண்ணில் காட்டி நீ பாரு, நீ ரொம்ப பாவம் இல்லை, நீ ரொம்ப பாரு, உன்னை பாரு எப்படி வெறுக்கிறாங்க பாரு, உன்னை இந்த நரி. நல்லா கவனிங்க. இந்த நரி என்ன செய்யும்னா, இந்த எருசலேமை பாழாக்கும். என் கர்த்தர் மரிக்கல, அவர் உனக்காக மரித்தார், நீ தேவனுடைய பிள்ளை. நல்லா கவனிக்கணும். யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டது. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் அறிக்கை செய்தார், நான் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னே போய் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர். காரணம், அவர் அன்பின் குமாரன். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவர் நீதிமானாக அவர் இருக்கிறவர், என்றென்றைக்கும் நீதிமானாக இருக்கிறவர். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம், அங்கே எங்க தெரியுமா வாசிக்கணும்? 31 வாசிங்க பார்க்கலாம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதா இருக்கிறான் என்றார்கள்.
யார் கொலை செய்ய போறானா? ஏரோது எந்த தேசத்துக்கு அதிபதி? கலிலேயாவுக்கு. யூதேயா தேசத்தின் அதிபதி யாரு? பிலாத்து. பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சமர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். ஏன் பொந்தியு பிலாத்து? ஏரோதுன்னு ஏன் சொல்லல? ஏரோது கலிலேயாவினுடைய அதிபதி. ஆனால் பொந்தியு பிலாத்து யூதர்களின் யூதேயா தேசத்தின் எருசலேமின் அதிபதி. ஆக எருசலேமின் அதிபதிக்கு முன்பதாக நல்ல அறிக்கையை சமர்ப்பித்த, என்ன அறிக்கை சமர்ப்பித்த? நான் தேவனுடைய குமாரன் என்று அவர் அங்கே நல்ல அறிக்கையை சமர்ப்பித்தவர். எப்படி? உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை கொலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நீ தேவனுடைய குமாரனா சொல் என்று சொன்னதும், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு அதிகாரமும் உனக்கு என் மேலே கிடையாதுடா, என் பிதாவின் அதிகாரத்துக்கு மாத்திரமே நான் உட்பட்டுகிறேன் என்று சொல்லி நல்ல அறிக்கையை சமர்ப்பித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நரிக்கு போய் சொல்லி, இந்த நரி என்ன செய்யும் அப்படின்னா, உன் மனமகிழ்ச்சி எடுத்து போடும். உனக்காக நீ உன்னால் என்னங்க செய்ய முடியும்? இது வஞ்சகம். இந்த நரி இப்ப தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும், அதற்கு அவர் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி மூன்றாம் நாளிலே நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எதுக்கு சொல்லுங்க? அந்த நரிக்கு. இயேசு ராஜா எருசலேமுக்கு உள்ள வந்ததுமே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன்? இந்த நரியினுடைய வஞ்சகத்தில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். காரணம் இல்லாத பகை. காரணமே இல்லாத பகை. எனக்கும் என் தேவனுக்கும் பகை இருக்க நான் ஜனங்களை எல்லாம் பகைக்கிறேன், ஜனங்க மேல கசப்பு வைக்கிறேன். இயேசு ராஜாவை கொலை செய்தது காரணம் இல்லாத பகை. யூதர்கள் அன்னைக்கு இயேசு ராஜாவை கொலை செய்த காரணம் இல்லாத இந்த பகை என்பதுதான் அமலேக்கின் ஆவி, அதுதான் இந்த வஞ்சகத்தின் ஆவி, நரியின் ஆவி. மற்றவங்களை போய் பகைக்கிறதுக்கு நமக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகள் எனக்கு வலியாக இருக்கிறார்கள், காரணம் இல்லாத பகை. என் பிதா ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடு இருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் அதிகாரத்தை தேவனுக்கு எதிராக நானே அதிகாரம் எடுத்துக்கொண்டேன், நான் தேவனுக்கு சத்ருவா இருக்கிறேன். ஆனால் என் ரட்சகர், என் கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாடுற சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே பழி சொல்லக்கூடிய இந்த காரணமில்லாத பகை. அவர் எருசலேமில் மறிக்கிறதுக்கு வந்தார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் மூடி மறைத்துக் கொள்ளும் வண்ணமாய் உங்களை மறைத்துக் கொள்வதற்கு நான் எத்தனையோ தரம் மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்றே. நான் சமாதானத்தின் ராஜா, நான் சமாதான காரணர் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? நான் தேவனுடைய குமாரன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று சொல்லி, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவை அறிந்திருந்த நலமாயிருக்கும், ஆனால் அவைகளோ இன்றைக்கு உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதே, உன் நினைவில் இல்லையே என்று சொல்லி இயேசு ராஜா கண்ணீர் விட்டு அழுதார். அவர் கண்ணீர் விட்டு அழுதது உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என் பிரியமே. உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க எப்பொழுது தெரியுமா உன் மனசுக்குள்ள வலிகள் ஏற்படும், எப்பொழுது மனசுக்குள்ள அந்த 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 ஒரு பாரம் ஏற்படும். இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். இருள் எது? உன் சுயநீதி, உன்னை குறித்த எண்ணங்கள், உன்னை குறித்த வெக்கம், உன்னை குறித்த அந்த வெக்கம். இந்த 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 வஞ்சிக்கிற ஆவி ஆகிய இந்த குழந்தைய உட்கார வச்சா நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன் இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள சமாதானம் போயிருச்சு தெரியுமா? நல்லா கவனி. ஏன் இன்னைக்கு 24 வாசிக்க பார்க்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவைகளை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகில் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. என் நிழல்ல வந்துருங்கம்மா. இதோ கருடம் வரான், பருந்து வந்து அந்த குஞ்சுகளை எப்படி கவ்விக்கின்னு போயிடுமோ
அந்த மாதிரி வந்து உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய மனமகிழ்ச்சி எடுத்து போடும்படி பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகிறான். என்னுடைய சிறகின் நிழலிலே என் 2 கைகளும் ஆணி அடிக்கப்பட்டு, என் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு, தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய் உனக்காக மரத்தில் தூக்கப்பட்ட இந்த அனுபவத்துக்குள்ள என்னுடைய மறைவில் வந்துருங்க. என்னை நினைங்க, உங்க மனதில் என்னை வைங்க. எங்களை நினைக்காம போயிட்டேன்னு சொல்லி அங்கே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்றைக்கு தேவ சபையில் இருக்கிற தேவ ஜனமே, உன் மனமகிழ்ச்சியை எப்போது எடுத்து போடுவான்னா, இந்த நரி உள்ள பூந்து உன்னை கொடாயும். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா சுத்தி பிரச்சனை சூழ்ந்துக்கும், எல்லாரையும் குறை சொல்ல உட்கார்ந்து இருப்ப. அந்த குறை சொல்றது தாங்க இந்த நரி. அந்த குறை சொல்ற ஆவிதான் நரி. புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சீயோனில், இந்த எருசலேமில் இந்த நரிகள் ஓடி திரிதான். நல்லா கவனிங்க, பார்க்கலாம், வாசி அந்த வசனத்தை பார்க்கலாம். புலம்பலின் எரேமியா பாடின அந்த புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 15 வாசிங்க பார்க்கலாம். எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் ஒழிந்து போயிற்று. ஐயோ, நான் ஒரு காலத்துல இயேசுன்னு நினைச்சாலே என் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்குமே. அந்த சந்தோஷத்தினாலே அந்த சியோனின் ராஜனுக்கு நான் துதி பாடுவேனே. ஆனா இன்றைக்கு என் சந்தோஷம், என் கலிகூறுதல் ஒழிந்து போயிருச்சு. எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் ஒழிந்து போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமா மாறி, சந்தோஷம் இன்னைக்கு துக்கமா நினைச்சு சில பேரை பார்த்தனா உள்ள புழுங்கி புழுங்கி புழுங்கி, சில பேருக்கு மன குழப்பம் ஏற்பட்டு அந்த டிப்ரெஷன் உள்ள வந்துட்டு வீட்டை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம், யார் மூஞ்சி நம்ம பார்க்க கூடாது, அப்படி கசப்பு உள்ள ஏற்பட்டு எங்க சந்தோஷத்தை தாங்க பிசாசு சத்துரு முதல்ல எடுத்து போடும். அந்த சந்தோஷம் எடுத்து போறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்தகாரத்தின் இருள். அது என்னது? அது நீ 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 நீதான் ராஜா, உன்னால முடியல பார். எனக்காக எல்லாத்தையும் தகப்பன் செய்கிறார், என் பிதா செய்கிறார். என் கிறிஸ்துவோடு நான் மரித்தேன் என்பது தங்க சமாதானத்தின் நகரம், மனமகிழ்ச்சியின் நகரம். தொடர்ந்து வாசிங்களேன். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம், நாங்கள் சியோனில் தங்க கிரீடம், சியோனில் கிரீடம், அதுதான் மகிமையின் கர்த்தர் மகிமை அடைந்தவராய் அவருடைய சிரசில் பொற்கிரீடம் சூட்டி அவர் கையில செங்கோலை கொடுத்த என் மகிமையின் தேவன் அவர். எங்கள் கிரீடம், நாங்கள் தேவனை துதிக்கிற துதி இல்லாமல் போயிற்றே. ஐயோ, நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோமே, அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமற்று பலன் இல்லாம, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. இருள் சூழ்ந்து கொண்டுச்சு, இருண்டு போச்சு ஆண்டவர். அப்புறம் பாழாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. நரி பரபரன்னு ஓடுது, பிடிக்க முடியல இந்த நரிய. ஆனால் சிம்சோனின் பலத்தில் 300 நரிகளை பிடித்து அவருடைய வாள்களில் தீப்பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தீனின் வெள்ளாண்மையை அழித்து போட்ட சத்துருவை அப்படியே டர்ன் பண்ணி திருப்புகிற அந்த ஒரு வல்லமையை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுப்பாராக. ஓடுது, மனசை பிடிக்க முடியல, மனசை இன்னைக்கு பிடிக்க முடியல. நல்லா கவனிங்க, மனசை இன்னைக்கு பிடிக்க முடியல, பரபரன்னு ஓடுது. இந்த பக்கம் நரிகள், அந்த பக்கம் நரிகள், இந்த பக்கம் போயிட்டு குத்துது. நீ உனக்கு இல்லையா? அது எங்க? கர்த்தர் ரட்சகர் என் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் நகரத்தில் அவர் சிலுவையில் பலியானார். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்காக நான் சிலுவையில் நான் பலியாகிறேன் என்று சொல்லி எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் எருசலேமை பார்த்து அழுதார் இல்லையா? எத்தனை பேருக்கு நரி ஓடிங்குது? இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு அந்த நரிகள் அழிந்து போவதாக. கையை வைத்து எல்லாம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனசுக்குள்ள இனிமேல் சத்துரு ஓட முடியாதுங்க. இந்த டிசப்ஷன் இன்றையோட நசுக்கப்படுகிறது. வாசிக்க பார்க்கலாம். 41 வாசி பார்க்கலாம். 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை, எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அழுதுட நேது அதான் அழுது. கண்ணீர் விழுத்துனா மௌனமாக இருந்து கண்ணீர் விழுத்து. அழுது என்பது அப்படி வரும் பார்த்தியா? அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஏக்கம் தெரியுமா? உன் சந்தோஷத்தை எடுத்து போடுற நரிக்கு இடம் கொடுக்காத. உன் ரட்சகர் நான்,
உன் கண்கள் என்னை நோக்கி கொண்டிருப்பதாக. எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி சுத்தி இந்த சீயோனின் மதில்கள் மேல நரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன்னை துக்கப்படுத்துகிற நரிகள், உன் சந்தோஷத்தை எடுத்து போட்ட நரிகள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதுல யூதர்களுக்கு நடந்துருச்சு அது. ஆனா சபையில் இருக்கிறவங்க சந்தோஷம் மட்டுமே. அல்லேலூயா. நாங்கள் இயேசு ராஜாவை ஆராதிக்கிற கூட்டம். அவரே எங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் எழுதும்படி செய்ய உனக்கு நாட்கள் வரும் என்று சொல்லிட்டு அவர் தேவாலயத்துக்குள்ள போயிட்டார். எப்போ அவர் அங்க ஒலிவமலையினுடைய அந்த அடிவாரத்திலிருந்து அவர் அங்க பவனி வந்த போது, குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நடந்த சம்பவம் இது. அழுதுட்டு போயிட்டார் அன்னைக்கு. அப்படியே ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. நாமெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஏன்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் பிதாவினுடைய, இந்த உடம்புக்கு அல்ல. அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் வார்த்தை என்பது ஆவி. இயேசு கிறிஸ்து ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையானவர். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். எல்லாம் அவருக்குள்ள உண்டாக்கிற்று. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே வந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. through him we made, through him. அவர் மூலமாய் நாம் உண்டாக்கப்பட்டோம். through him. அவர் மூலமாய், அவர் உலகத்திலே, அவர் இயேசுவாக வந்தார். அவர் உலகத்திலே வந்தார். ஏன்? என் பிதாவுக்கு பிள்ளைகள் தேவை. என் பிதா என்னை சிருஷ்டித்தார், என்னை உலகமாக மாற்றினார். என் தலையாக, எனக்கு ஜீவனை உண்டாக்க கூடியவராக அவர் உலகத்திலே வெளிப்பட்டார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. எவ்வளோ துக்கம் இருக்கும் அவருக்கு. இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி, இவன் மரணத்தின் அதிபதியாக எனக்குள்ள மரணத்தை ஊற்றிவிட்டான். என்னது மரணம்? என்ன துதிக்க வச்சிட்டான், என் மூஞ்ச துதிக்க வச்சுட்டான். அது வாசிக்க பார்க்கலாம். அது பயங்கரமா இருக்குல்ல. வாசி, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எங்கிருந்து வாசிக்கணும்? அவர் உலகத்திலே வந்த அங்கிருந்து வாசி. உலகத்திலிருந்து வாசி பார்க்கலாம். 9ஆ? எத்தனை வசனம்? 9ஆம். வாசி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கரங்களை தட்டி எல்லாரும் இயேசு ராஜாவுக்கு உள்ள இருந்து நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு ராஜாவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் சந்தோஷம் மட்டுமே. எனக்கு சந்தோஷம் மட்டுமே. எனக்கு என் குடும்பத்தை நான் கட்டணும். அவ்வளோதாங்க. கான்செப்ட் என்னங்க? அன்பு. தேவனுக்கு என்ன தேவை? குடும்பம் தேவை. குடும்பம் எங்க விளையும்? அன்புல தான். குடும்பத்தில் தான் அன்பு விளையும். அவருக்கு தேவை அன்புங்க. உன் மனைவிக்காக நீ ஜீவனை கொடுக்கணும். உன் கணவனுக்காக நீ ஜீவனை கொடுக்கணும். உன் கணவனுடைய குறைகள் குற்றங்கள்லாம் உன் தோல் மேல இருக்கணும். ஆனால் நீ சமாதானமா இருக்கணும். உன் மனைவியினுடைய குறைகள் குற்றங்கள் என்ன பாவி அவங்க. ஆனால் தேவன் உங்க அப்பாவா இருந்தனா உன் தோல் மேல சிலுவை இருக்கும். வாசி, தொடர்ந்து வாசி. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியல. எந்த உலகம்? இந்த உலகமோ அவரை அறியல. அவர்தான் என் ஜீவன். அவர்தான் என் மனமகிழ்ச்சி. அவர்தான். அவர் என் மனமகிழ்ச்சின்னு சொல்றவங்க தான் எருசலேம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை.
அவரை துதிக்கிற துதி தான் சீயோன். ஆக சபையில துதிகள் உண்டாக வேண்டும் அன்பானவர்களே. அது இருதயத்தில் அவருடைய மகிமையை நோக்கி பார்க்குறோம் பார்த்தியா, அவருடைய மகிமை, அதுதான் அந்த துதி. அப்படியே பாடல் உற்சாகமாக பிறந்து அந்த இருதயத்துக்குள்ள ஒரு அப்படியே அந்த மன மகிழ்ச்சி பொங்கி 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 வரும். அதான் பவுல் சொல்றாரு, இதை பாருங்க, நீ இன்னைக்கு எருசலேமில் இருக்கிற அப்படின்னு என்ன தெரியுமா, என்ன ஒரு சிக்னல் தெரியுமா, அவமான நிந்தைய நீ சகிச்சு, எவ்வளவு அவமான நிந்தை வந்தாலும் அந்த சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்? அவர் பகையை சிலுவையில் கொன்று. அல்லேலூயா. எது பகை? என் பிதா ஆவியா இருக்கிறார், என் தேவனுக்கு விரோதமாய் நான் இந்த மாம்சத்தை நான் துதிக்கிறவனாய் இருக்கிறேன். அவர் பகையை சிலுவையில் கொன்று, அவமானம் நிந்தை மாத்திரமே நீ எருசலேமில் இருக்கிற என்பதற்கான அடையாளம். இந்த உடம்புக்கு எவ்வளவு அவமானம் எந்த வந்தாலும் நான் என் பிதாவை துதித்து கொண்டே இருப்பேன். யார் என்னை பெருசாக நிந்திச்சுட்டு போகிறாங்க, அவமானப்படுத்த போகிறாங்க? என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கணவன், என் சொந்த பந்தம், இவங்க தான் என்னை நிந்திக்க போகிறாங்க. நல்லா கவனிங்க. இதையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, என்னை ஒன்றுமே செய்யாது. காரணம், மகிமையெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு, இந்த மண்ணுக்கு இல்லையே. ஆமேனா? இந்த மண்ணுக்கு கிடையாது. ஆக இந்த நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே கடந்து போவோம். எப்படி? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய புசிக்கிறவர்களுக்கு பலிபீடத்தோடு கூட தொடர்பு சம்பந்தம் இருக்கிறதே. அதே போல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் என்ன பண்ண, எந்த மிருகங்களுடைய பலி, எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறதோ, அந்த மிருகத்தினுடைய உடல் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்படி போல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாளையத்துக்கு நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். நகரவாசலுக்கு புறம்பே என்பது சியோனில் இருந்து அவர் புறம்பே போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல, எருசலேமுடைய என்ட்ரன்ஸ்ல நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஆதலால் நாம் நிந்தையும் அவமானத்தை சுமந்து கொண்டு நகரவாசலுக்கு புறம்பே புறப்பட்டு போக கடவும் வாருங்கள் என்று புதிய ஏற்பாட்டு சபை நம்மை அழைக்கிறது. அன்பானவர்களே, சண்டை மட்டும் போட்டுறாதீங்க, யாருக்காக சண்டை போடாதீங்க. எனக்கு நீ துரோகம் பண்ற, எனக்கு நீ இதை பண்ணிட்ட, அப்படி அல்ல. தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதியா இருப்பவன் யார்? தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதி யார்? எடுத்து வாசிங்க போகலாம் அந்த வசனத்தையும், வேகமாய்த்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்கம்மா. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள், பரிசுத்த ஸ்தலம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, ஏன்னா பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு அது நடக்கும், பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே எருசலேமிலே பாடுபட்டார் என்று இங்கே நகரவாசல், எருசலேம் நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். நகரவாசலுக்கு புறம்பேனா நகரவாசலுக்கு வெளியே அல்ல, அந்த எட்ஜில், நகரவாசல் எட்ஜில், நகரத்தில் எருசலேமில் அவர் பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தை, யாருடைய நிந்தைய? இயேசு ராஜாவுடைய நிந்தையும் அவமானம் ஏன் தலைமையில சுமருவதாக வெட்க எனக்குரியது. இதாங்க கான்செப்ட், முடிஞ்சு போச்சு. இயேசு ராஜா அவமானப்படுத்தினாங்களா? சிலுவை மரணம் எப்படிப்பட்ட மரணங்க? அவமான மரணமா? அது நிர்வாணமாக தான் தூக்கி போடுவாங்க இல்லையா? அவர் அடித்து, அவர் அப்படியே மூஞ்செல்லாம் அந்த கேடு அடைய வச்சு, வாரடி அடித்து, தலையில் முள்முடி சூட்டி அந்த கேடு அடைய வச்சு அவரை தூக்கி சிலுவையில் போட்டு இவ்வளோ அகோரமாய் நிர்வாணமாய் மரத்தில் தூக்கப்பட்ட என் இயேசு கிறிஸ்து அந்த அவமானம் அது எனக்கானது. ஏன்னா என் தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். ஆனால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தான். இது மூன்று ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை என்பது பாவம், ஜீவனத்தின் பெருமை என்கின்ற இந்த மூன்று பாவம் எனக்குள்ள பின்னி பிணைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு என் கர்த்தர் என்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை சுமந்து திருத்தார். ஏனென்றால் என்னைக்கு வஸ்திரம் போட்டோம் அன்றைக்கி பெருமை உள்ள வந்துருச்சு.
பெருமை. இந்த பெருமைக்காகத்தான் மனுஷன் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் என் கர்த்தர் எல்லா பெருமையிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு இந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆக யாருடைய தோல் மேல நிந்தையும் அவமானமும், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். இன்னைக்கு இருக்குகிற இந்த எருசலேம் நம்முடைய நகரம் அல்ல, வரப்போகிற பரம எருசலேம். அது தேவனால் கட்டப்பட்ட மகிமையின் எருசலேம், அது தேவனால் கட்டப்பட்ட புதிய எருசலேம், அது தேவனால் கட்டப்பட்ட சுயாதீன எருசலேம். இந்த எருசலேமுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அங்கே அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய ஆவிக்குரியவர்கள், ஸ்பிரிட். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தரோ மகிமை அடைந்து ஆவியானார். அவன் முந்தின ஆதாம் அவன் ஜீவாத்மாவானான் என்று இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். கர்த்தரே ஆவியானார். பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய குமாரன் ஆவியானார். நாங்களும் ஆவியாக மறுரூபமாகி அந்த நிலையான நகரத்துக்கு நேராய் போக போகிறோம். ஆமென் சொல்லாமா? இதைத்தான் இங்க சொல்ல வராரு. ஆக கிறிஸ்து எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் மறுரூபம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஏன் மரத்தில் தூக்கப்படணும்? அவங்கிட்ட நியாயப்பிரமாண சுயநீதி இருக்குதே தவிர நியாயப்பிரமாண நீதி இல்லை. நியாயப்பிரமாண நீதி என்பது குமாரன் செய்கிற ஒரு மகிமை. அதனால் இந்த பூமியில் நடமாடின எனக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை. எனக்காக என் கர்த்தர் மரத்தில் தூக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிற நமக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? எப்படி செஞ்சார் அவரு? மரத்தில் தூக்கப்பட்டு அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:13 வாசிப்பாங்களா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்னது? நியாயப்பிரமாணம் என்னது? நம்முடைய நீதிதான். நான் ஆண் நீதி உள்ளவன், நான் பெண் நீதி உள்ளவன் என்பது. ஏன்? மனுஷனுக்கு முன்பதாக தன்னை நீதி உள்ளவனாக காண்பிப்பது நியாயப்பிரமாண சுயநீதி. ஆமெனா? தேவனுக்கு முன்பதாக நான் நீதி உள்ளவன் என்று காண்பிப்பது தேவநீதி. ஆக அதுதான் நியாயப்பிரமாண நீதி. ஆனால் மனிதனுக்கு முன்பதாக தன்னை நீதி உள்ளவனாக காண்பிப்பது நியாயப்பிரமாண சுயநீதி. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க பார்க்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள். சமீபம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக சிலுவையில் சிந்தினார். எங்க சிந்தினாரு? எருசலேமில். எங்க சிந்தினார் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமில். எனக்காக சிந்தனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை நிலைத்திருக்க செய்வாராக. நான் எத்தனையோ தர எனக்காக பேசியிருக்கிறேன் ஆண்டவரையா, எனக்காக நான் பேசியிருக்கிறேன், இந்த உடம்புக்காக நான் பேசியிருக்கிறேன், என்னை மன்னிங்க. என்ன? உலகத்தின் அதிபதியை அவர் சிலுவையில் அவர் ஆணி எடுத்து கொன்றார். வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. என்னது பகை? எந்த இரு பிரிவினர்? யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதிகளும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் கையில் எழுதி கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? எங்கள் மேசியாவால் மட்டும்தான் எங்கள் பாவத்தை நிறைவேற்ற முடியும், எங்கள் பாவத்தை ஒழிக்க முடியும், எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையாக்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க. அவங்க பலி செலுத்துறாங்க இல்லையா? அந்த பலி எங்கள் மேசியா. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவருடைய ரத்தம் எங்களுடைய பாவத்தை போக்காது, எங்கள் மேசியாவே வாருமையா, எங்கள் மேசியாவே வாருமையான்னு திரும்பி பார்க்க வைக்கிறது நியாயப்பிரமாணம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் தான் பலி செலுத்தி தேவ ஜனமாக இருக்கிறையா நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேசியாவை கோட்டை விட்டாங்க. சுயநீதியில் மாட்டிக்கினாங்க. இந்த புறஜாதி ஜனங்களுக்கு தேவன் அற்றவர்கள், உடன்படிக்கை இல்லாதவர்கள், வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள், தேவனை விட்டு தூரம் போன ஜனங்கள். கர்த்தர் என்ன செய்தார்? தேவன் இரக்கமுள்ளவர். அவங்களுக்கும் நீதி கிடையாது, இந்த ஜனங்களுக்கும் நீதி இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒன்றாக்கி
அதாவது பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலேயே ஒழித்து. ஆமென். சட்ட திட்டங்களாகிய இதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு நான் நடிச்சு எல்லாம் காட்டிட்டேன். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்குமானது. அப்புறம் இருக்கிற 6 கற்பனை மனிதனுக்குமானது. முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. நான் தான் தேவனையே பார்க்கலையே, நான் எப்படி மனுஷன் மேல அன்பு கூற முடியும்? பக்கா ஃப்ராடு. ஆமெனா? எது? யார் நீதி. இப்ப கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இந்த நியாயம், ஏன்னா இந்த நீதியை தானே என்ன பார்க்குறாங்க. ஆமெனா? சட்ட திட்டங்களாகி இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிற. என் ஆவி தான் அவரை விசுவாசிக்கணும். என் ஆவியில் அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற நான் மாம்சத்தில் நான் என்ன பண்ண முடியும்? அப்ப கர்த்தர் என்ன செஞ்சார்னா, சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, அல்லேலூயா, ஷாலோம், இப்படி நம்முடைய மனசுக்குள்ள மனமகிழ்ச்சியை கொடுத்து. ஒண்ணுமே இல்லைங்க, பிசாசு உன்னால ஆகும்னு சொல்லிட்டு தேவனை நம்ப விட மாட்டான். ஏதாவது என்னைக்காவது ஒரு அப்பா இருக்கும்போது ஒரு புள்ள கவலைப்படுமா? அப்பா இருக்கிற புள்ள கவலைப்படுமா? எங்க அப்பா இருக்கிறாரா? ஒரு பிள்ளைய நீங்க கவனிங்க, ஒரு பிள்ளைய அப்பா தோல்ல எப்படி தெரியுமா அவ்வளவு சுகமா தூங்கும். எங்க அப்பா பயங்கரமான காட்டு பகுதி, கும்மிருட்டு, பயங்கரமான சத்தங்கள், எல்லா ஜல்லும் பயப்படுறாங்க. எல்லா ஜல்லும் பயப்படுறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை, நல்லா கவனி, ஒரு பிள்ளை மாத்திரம் சந்தோஷமா இருக்குது. எங்க அப்பா இருக்கிற, எங்க அப்பனை மீறி எனக்கு என்ன தீங்கு வந்துடும்மா. அந்த குழந்தை நல்லா நிம்மதி அப்பா தோல்ல தூங்குது. பிசாசு என்ன பண்ணும்? தப்பாரு சத்தம், எங்க அப்பா இருக்கிறாரு. தப்பாரு நிறைய ஊழையிடுது, எங்க அப்பா இருக்கிறாரு. தப்பாரு கும்மிருட்டு, எங்க அப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு ஏதியா கவலை? இப்படி சமாதானம் பாரு, உன்னால முடியல பாரு. பிசாசுடைய வஞ்சகத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்கப்பா. என்னைக்கு நீ உன்னை நீ நம்புறியோ மன அழுத்தம் அதிகமாயிடும். என்னைக்கு என் தேவன் மேல பாரத்தை நீ வைக்கிறையோ அன்னைக்கு உன் மனமகிழ்ச்சி பொங்கும். கிறிஸ்திய ரட்சகர், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. உன்னை மறந்துட்டு நான் எப்படி நான் சந்தோஷமா இருந்து நான் இந்த பூமியில வாழ முடியும்? வாழ நினைங்க, சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்படி சமாதானம் பண்ணி, எப்படி சமாதானம் பண்ணி அடிச்சு சிலுவையில் நமக்கு எதிரடையாகவும் நடிச்சு காட்டிங்க இல்லையா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளை நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, ஆமெனா. இயேசு கிறிஸ்து யார்? ரட்சகர். அவரை ரட்சித்தார். என் ஆத்துமா சமாதானமாய் சந்தோஷமாய் என் கர்த்தரை பாடி துதிக்கிறது என்பதில் தான் மனமகிழ்ச்சி. அன்பான தேவஜனமே, நல்லா கவனிங்க. தேவன் ஏன்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த மரத்தில் தூக்கப்படுற இந்த மகிமையை கர்த்தரை சொல்றாரு பாருங்க. இப்படி சமாதானம் பண்ணி, மரத்தில் தூக்கி ஆணியாச்சு சமாதானம் பண்ணி, அடுத்தது பகையை சிலுவையினால் கொன்று. ஆமென். எது பகை? எது பகை? உலகம், உலகத்தின் அதிபதி பகை. ஏசப்பா சிலுவை செத்துட்டாரா? இந்த மாம்சத்தின் வாழ்க்கைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? பகையை சாவச்சிட்டாரே. நான் இப்போ என் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. நான் இப்போ யாருடைய பிள்ளை? நான் தேவனுடைய. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிற. மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஏன் போறீங்க? பகையை சிலுவையினால் கொன்று, சிலுவையில மரத்தில் தூக்கி, இல்லையா? மரத்தில் தூக்கி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு விரோதமாக நிற்கிற இந்த பொல்லாத இந்த ஆவி,
அது என்ன செய்யணும், நம்ம மனசுக்குள்ள நம்முடைய ஆத்துமாவை அலகழிக்க பார்க்கும். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க நினைங்க. உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே யாரு மேலே கசப்பு வருதுன்னு வச்சிங்களேன். இப்போது கணவன் மனைவி என்பது உடன்படிக்கை. அதிகமாய் கணவன் நிமித்தம் மனைவி நிமித்தம் தான் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஒரே ஒரு செகண்டு என் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு என்னமோ பாரமாக இருக்குது. உண்மையாக சொல்லவா, ஒருத்தருடைய இருதயம் உடைஞ்சாலும் அது கர்த்தரால் தாங்கி கொள்ளவே முடியாது. அவருடைய வெற்றியை சீரழிக்கிற ஒரு பொல்லாத ஆவி அது. கர்த்தருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். நீங்கள் மனமகிழ்ச்சியை நீங்கள் குலைக்கும் போது, உங்களுடைய மனதில் சந்தோஷம் குலைக்கும் போது எவ்வளவு வேதனை இருக்கும். ஏசாப்பா கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்க்கலாம். நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தானே அவர் சிலுவையில் ஆணி அடிக்க விட்டு பகையை கொன்றார். பகையை சிலுவையில் கொன்றார். நான் தேவனுடைய பிள்ளை என்பதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்படி நம்மை இந்த அமலேக்கினுடைய ஆவி அது என்ன செய்யாதுன்னா, சியோனினுடைய அந்த மகிமைக்குள்ள சியோனை தேவனை துதிக்க கூடாதபடிக்கு சந்தோஷத்தை குலைக்கிற ஆவி தான் இந்த அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கின் ஆவியை நம்ம அடித்து நிர்மூலமாக்கி என்ன பண்ணணும், தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அன்பானவர்களே, அதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆக பகையை அவர் என்ன பண்ணாராம், சிலுவையினால் கொன்று இப்படி சமாதானம் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி என்பது சமாதானம். இந்த ஒப்புரவாக்கி என்பது சமாதானம். தேவனுக்கு ஒப்புரவாக்கி சமாதானம் பண்ணி, இதாங்க ஷாலோம், இதாங்க எருசலேம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆக என் கிறிஸ்துவோடு கூட நான் மரத்தில் தூக்கப்பட்டேன் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வாங்க. அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று, அவர் மூலமாய், என் இயேசுராஜன் மூலமாய். ஆக நல்லா கவனிங்க. மரத்தில் தூக்கப்பட்டவன் யார்? எப்படிப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவன். அவன் என்ன, நான் சபிக்கப்பட்டவன் என்று உணர்ந்து எனக்காக என் கர்த்தர் மரத்தில் தூக்கப்பட்டார் என்பதுதான் மனமகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அல்லேலூயா. சரி, நான் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். இந்த நல்லா கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசையை கொண்டு சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அந்த கானான் தேசத்தில் ஏபால் மலையை நீங்கள் பிடித்து கொண்டு இந்த ஏபால் மலையில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் எழுதி வைத்து நீங்க என்ன பண்ண, ஏபால் மலையை பார்த்து சாபம் கோரணும். அதே மாதிரி கெரிசி மலையில் என்ன பண்ண, ஆசீர்வாதத்தை கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணார்னா, அங்கே ஒரு பெரிய கட்டளை கொடுத்தார். இந்த ஏபால் மலை எங்கே இருக்குன்னா, ஆயி பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த ஆயி பட்டணம் பயங்கரமானது. அதெல்லாம் ஆயி பட்டணம்லாம் எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். நல்லா கவனிங்க. இந்த ஆயி பட்டணத்தின் ராஜாவை பிடித்து யோசுவா என்ன செய்தார்? நல்ல கவனிங்க அன்பான தேவ ஜனமே. யோசுவா என்ன செய்தார் அப்படின்னா, இந்த ஆயி பட்டணத்தின் ராஜாவை மரத்தில் தூக்கி போட்டார். ஏன் மரத்தில் தூக்கி போட்டார் என்றால், யார் ராஜா, யார் ரட்சகர், யார் சமாதானத்தின் ராஜா, என் ஜீவனானவர், என் கிறிஸ்துவானவர், என் மீட்பரானவர், என் யெகோவா தேவன், எனக்காக அவர் உலகத்தில் வருவார், உலகத்திலே வந்து சத்துருவின் தலையை நசுக்கி போடுவார், அவர் எனக்காக மரத்தில் தூக்கப்படுவார் எருசலேமில் என்பதை விசுவாசிக்காம இவன் நான் ராஜான்னு சொன்னதுனால அவன் மரத்தில் தூக்கி போட வேண்டும். அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதனால கர்த்தர் மோசேக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின்படியாக கரெக்டாக இந்த ஆயி பட்டணத்தை ராஜாவை பிடித்து அங்கே யோசுவா என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்ற கவனிங்க. அங்கே யூத ரபிகள் சொல்றாங்க, யோசுவா ஏபால் மலையில் 70 மொழிகளில், எத்தனை மொழிகளில்? 70 மொழிகளில் இந்த நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை அங்கே எழுதி வச்சு 70 பலியை செலுத்தினாரு. இந்த 70 என்பது நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி சேம் காம் யாபேத் என்பவர்கள் மூலமாய் ஜனங்கள் பெருக தொடங்கினார்கள். அதில் 70 ஜாதிகள் அங்கே வந்திருக்கும். ஆக இந்த 70 ஜாதிகள் நல்லா இருக்கணும்னா, யூதர்களே
இஸ்ரவேலர்களே, இந்த ஜனங்களுக்காக நீங்கள் பலி செலுத்துங்கள். இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். 70 பலி செலுத்துங்க. அந்த பலி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக யோசுவா என்ன செஞ்சாராம்? 70 மொழிகளிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், நியாயப்பிரமாணத்தை ஏபால் மலையில் எழுதி அங்கே சாபத்தை கூறுகிறார், கெரிசி மலையிலே ஆசீர்வாதத்தை கூறுகிறார். நான் நினைக்கிறேன் தமிழ் மொழியிலையும் யோசுவா எழுதியிருப்பார்னு. அவங்க சொல்றாங்க, யோசுவா ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாம். அவர் எகிப்தில் நல்ல படிப்பை நல்ல கற்றவராம். அவருக்கு 70 மொழி தெரிந்திருக்கிறது. யோசுவா ஒரு நல்ல யுத்த வீரன். அவர் போயிட்டு அங்கே 70 மொழியை எழுதினாரு அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சத்தியம். யோசுவாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் இவங்க ஏபால் மலையில் போயிட்டு என்ன செய்கிறாங்க? இந்த ஆயின் ராஜாவை பிடித்து வாசிங்க பார்க்கலாம். 28 வாசிப்பாங்களா? வேகமாக எடுத்து வாசி. 8:28மா? சாரி, 8:28. யோசுவா 8:28. யோசுவா ஆயை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடு வித்து. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆயின் ராஜா எங்க தூக்கி போடப்பட்டான்? ஏன் மரத்தை தூக்கி போடணும்? நியாயப்பிரமாணத்தின் சாபம். அல்லேலூயா. மனிதனுக்கு முன்பதாக நான் நீதி உள்ளவன் என்று பொய் சொல்லுகிற சாபம். அதனால யோசுவா என்ன செஞ்சார்னா, இந்த ஆயி பட்டணத்தின் ராஜாவை மரத்திலே தூக்கி போடுவித்தான். நீங்களும் நானும் அப்படிதான் தூக்கி போடப்பட்ட சபிக்கப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு யார் ராஜா? எருசலேமிலே மரத்திலே தூக்கி போடப்பட்ட செத்தர் எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் குற்றவாளி. ஆகே நீங்க யோசுவா என்ன பண்ணிருப்பாரு? அங்க அந்த கானான்ல இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களையும் யோசுவா கழுத்து மேல காலை வச்சு மிர்ச்சி, கழுத்து மேல காலை வச்சு இந்த மூஞ்ச தூக்கி போட்டு, சுயநீதி, மனுஷனுக்கு முன்பதாக நடிப்பு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. தேவன் எங்க அப்பான்னு சொன்னா தான் மனுஷனுக்காக நீ உயிரை கொடுக்க முடியும். ஆமேனா? நீ தேவனையே பார்க்கலையே. நீ தேவனை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து ரட்சகர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக மரத்தை தூக்கப்பட்டவர். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்கிட்ட ஒரு நீதி இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. யோசுவா இந்த ஆயின் பட்டணத்தின் ராஜாவை மரத்தில் தூக்கி போட்டு, மரத்தை ஏன்னா நடமாடின ஒவ்வொரு வினாடியும் மறந்துடணுங்க. என்கிட்ட என்னப்பா நீதி? யாராச்சும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அமைதியாக இருக்கணும். தேவனையே நம்பணும், தேவனையே நம்பணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே இவனுக்கு நீங்கள் தான் கூலி கொடுக்கணும் ஆண்டவரே. அதுதான் பயங்கரமான சுயநீதியுடைய உச்சகட்டம். உலகத்தில் இருக்கும் போது அந்த தெய்வத்தை பேர் சொல்லி, ஐயோ நீங்கள் தான் கூலி கொடுக்கணும். கடவுள் பார்த்துக்கன்னு தாங்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே என்ற இது இல்லை. புரியுதா இல்லையா? தயவு செய்து மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவ தண்டையில வாங்க. நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆயின் ராஜாவை ஒரு மரத்தை தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதை தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலிலே போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியையும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியையும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள். இந்த இடத்துல தான் யூத ரபிகள் சொல்றாங்க, யோசுவா 70 மொழிகளிலே அந்த ஏபால் மலையில் எழுதியிருக்கிறாரு. பிரதான மொழி என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் அது ஆதாம் பேசின தமிழ் மொழியாக இருக்க வேண்டும். ஏன்னா எபிரேய மொழி என்பது ஆபிரகாம், அது தேவனுடைய மொழி, தேவன் பேசுகிற வார்த்தை. பரலோகத்தில் எபிரேய மொழி தான் பேசப்படும். அது ஒரு பகுதி இருக்கிறது. அல்லேலூயா என்பதெல்லாம் எபிரேய மொழி. அதெல்லாம் பரலோகத்தில் அந்த பாட்டு தான் பாடுறாங்க. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஒருவேளை தமிழ் மொழி பேசியிருக்கலாம். ஆபிரகாமுக்கு தான் இந்த மொழியை, எபிரேய மொழியை பேசலாம். அவர் எபிரேயன். ஐபிராத்து நதியை கடந்து வந்த இந்த ஆபிரகாமுக்கு தான் எபிரேயன் என்ற பேர் வந்தது. அங்கே அந்த எபிரேய மொழியை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்து அது பிற்காலத்தில் மோசேக்கு சொல்லிக் கொடுத்தா வந்தது இல்லையா?
அப்போது தமிழ் மொழி என்பது ஒரு மூல மொழியாக இருந்திருக்கலாம். தமிழ் மொழியிலையும் யோசுவா அங்கே எழுதியிருப்பார். கண்டிப்பாக யோசுவா எழுதும்போது தமிழ் மொழி, ஏன்னா அன்றைக்கி தமிழ்லாம் ஒரு பெரிய கலாச்சாரம் யோசுவாவின் நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ அங்கே 70 பலிகளை இட்டு இந்த முழு உலகத்துடைய பாவத்தையும் இஸ்ரவேலர்கள் சுத்திகரித்தார்கள். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேலர்கள் அன்றைக்கி நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கூடார பண்டிகை செலுத்தும் போது 70 சர்வாங்க தகன பலியை செலுத்தணும், காளைகளை. அதில் பெரிய ரகசியம் இருக்கிறது. அவங்க கூடார பண்டிகை வருஷம் அது இந்த முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம். இஸ்ரவேலர்கள் என்றென்றைக்குமே ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு புதிய ஏற்பட்ட காலத்தில் இயேசுவே நீரே என் ரட்சகர் என்று சொல்லி ஜெபிக்கிற நாம், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லி ஜெபிக்கிறதுனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? கையை தட்டி நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு கர்த்தர் ஏபால் மலையில போய் பலியிட சொன்னார். அந்த பலி இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உலகம் நல்லா இருக்கட்டும் பான்னு நீ ஜெபிக்கிறியே, உன் ஜபத்தை தேவன் கேட்கிறார். ஏன்னா நீ யார் நாமத்தில் கேட்கிற? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற. அப்ப அந்த ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென் சொல்லாமா? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக, இந்த ஊருக்காக, இந்திய தேசத்துக்காக, முழு உலகத்துக்காக நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். எப்படி எழுதினானா? பேர்த்தெழுதினான். ஏன்? மரத்திலே தூக்கப்படுகிறது. அங்கதாங்க சந்தோஷம் இருக்கிறது. இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வந்தது. கானான் இஸ்ரவேலுக்கு சொந்தமாச்சு. அதே போல மொர்தெகாய் இருக்கிறார் இல்லையா? மொர்தெகாய் இது இதெல்லாம் கவனிங்க. இது சீயோனுக்கு விரோதமாக செயல்படுகிற அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கின் ஆவி மொர்தெகாயும் 70 மொழிகளிலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு 70 மொழிகளிலே பூரிம் சந்தோஷத்தை அனுப்பினார் என்று யூதர்கள் அவர்கள் சொல்றாங்க. இந்த யோசுவாவும் மொர்தெகாயும் அமலேக்குக்கு எதிராக செயல்பட்ட ஒரு பயங்கரமான ஜெய வீரர்கள் என்று சொல்லி. ஏன்னா இந்த அமலேக்கு என்ன செஞ்சான் அப்படின்னா, தேவனுடைய சிங்காசனம் வரக்கூடாதபடிக்கு, சியோனின் துதி உண்டாகாதபடிக்கு, நல்ல கவனிங்க, துதி உண்டாகாதபடிக்கு இந்த அமலேக்கின் ஆவி செயல்பட்டது. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. உபாகம புத்தகம் 25 அதிகாரம், உபாகமம் 25 அதிகாரத்தில் 17 வாசிப்பாங்களா? எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனமானவரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் நினைவுல வச்சுக்கோ இந்த அமலேக்க. அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன் சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இளைப்பாறுதல் தாங்க தேவன் நமக்கு கொடுக்கிறது. உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லாமா? உன் சத்துருக்களை எல்லாம் நீ நிர்மூலமாக்கி இருக்கிற அந்த வேளையில உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க உன் நினைவுல வச்சுக்க. இந்த அமலேக்க என்ன பண்ணனே? அழிக்க வேண்டும். அமலேக்க என்ன செய்யணும்னா மரத்தில் தூக்கி போட வேண்டும். இதை நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீமிலே அவர் பாளையம் இறங்கின போது, ரெவிதீமிலே இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அமலேக்கியர்கள் இருக்கிறது பார்த்தா சவக்கடலுக்கு இந்த பக்கம் கிழக்கே அதாவது தென்கிழக்கே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் இந்த அமலேக்கு இஸ்ரவேலை பகைத்தான். அதனால் இஸ்ரவேலின் பேரை நீ வானத்தின் கீழ் இறந்தபடி அழித்து போடு. இந்த அமலேக்கு தான் ஆகாகியனாக எஸ்தரின் காலத்தில் அவர்கள் பெர்சியாவில் இருக்கும்போது யூதர்களை அத்தனை பேரை அழித்து போடும்படியாய் தேவனை துதிக்க கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொல்லாத காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எஸ்தர் மொர்தெகாயின் மூலமாய் கர்த்தர் யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அகாஸ்வேரு ராஜாவின் கையிலே இங்க ஒரு மகிமையான காரியத்தை செய்த போது எல்லாரையும் கொன்று குவிக்கிறார்கள். இந்த ஆகாகியனாகிய இந்த துஷ்ட ஆமானையும் அவளுடைய சந்ததியர் எல்லாரையும் அழித்து போட்டு அங்க ஒரு பெரிய ஜெயத்தை ஏறெடுக்கிறார்கள். உடனே மொர்தெகாய் ஆட்சிக்கு வருகிறார். அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, எருசலேமிலே கர்த்தர் மரத்தில் தூக்கப்படுவார் என்பதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்புடைய சந்ததியினுடைய பூரணம். அதுதான் சமாதானத்தின் நகரம். அதுதான் எஸ்தரும் மொர்தெகாய்க்கும் இந்த ரகசியம் நல்லாவே தெரியும். இப்போ
இங்க சூசான் அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா அமலேக்கைய வானத்தின் கீழே அவன் பேர் இல்லாதபடிக்கு அழித்து போட்ட ஒரு மகிமையான செய்தி வந்ததும் அகாஸ்வரி ராஜா எஸ்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். எம்மா எஸ்தரே, இன்னைக்கு இந்த துஷ்ட ஆமானுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் எல்லாம் அழிச்சாங்களே, சூசான் அரண்மனையிலே இப்படிப்பட்ட சாவலாம் நடந்ததே, இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களிடத்தில் அந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பயங்கரம் இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷப்படுறாரு. இப்போ நான் உனக்கு என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்டதும் எஸ்தர் சொல்லுவாங்க அங்கே ஒரு வார்த்தை, என் ஆண்டவனே, இந்த துஷ்டனாகி இந்த துஷ்ட ஆமானையும் அவன் சந்ததியும் மரத்தில் தூக்கி போடணும். ஏன்? அவன் ஷாலேமுக்கு எதிராய், எருசலேமுக்கு எதிராய், இயேசு ராஜாவுக்கு எதிராய், யெகோவா தேவனுக்கு எதிராய் செயல்பட்ட நான் ராஜா அப்படின்னு சொல்லி வந்தவன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமெனா? இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோட மரத்தில் தூக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டார். அல்லேலூயா. நான் அவரோட மரத்தில் தூக்கப்பட்டு செத்தேன். மரத்தில் தூக்கப்படணும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆனால் இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ரட்சகர், எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டார். எருசலேமில், ஷாலேமில். ஆக மரத்தில் தூக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவோடு செத்துட்ட இந்த பூமியில் எனக்கு பெருமை வேணாம், அவள் தான் முடிஞ்சு போச்சு. மனசை உடைக்கக்கூடாது. ஏன் நமக்கு மனசு உடையணும்? பெருமை உள்ள வந்தாவே மனசு உடைய ஆரம்பிக்கும். அதுதான் நரி ஓடி வஞ்சித்துரும். உனக்கு பெருமையை சேர்த்து மகிமையெல்லாம் தேவனுக்கு. எஸ்தரின் புத்தகம் திருப்பி கொடுங்க. அந்த வசந்த வாசத்தை முடிக்க போகிறோம். அங்கே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு ரட்சிப்பை அங்கே யூதர்களுக்கு அமலேக்கை கொன்று குவித்து ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் அங்கே அகாஸ்வேர் ராஜா கேட்கிற அந்த கேள்வி 9ஆம் அதிகாரத்தில் 11 வாசிப்பாங்களா? அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் இந்த ஆமானின் குமாரர் 10 பேரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதின்படி செய்யப்படும் என்றான். இதுதான் புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை. ராஜாவாகி இயேசு ராஜாவிடத்தில் மன்றாடுகிற மன்றாட்டு. அப்போது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் இன்றைய தினத்துக்கு கட்டளையிட்டபடியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினம் செய்யவும் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்திலே தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றால். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மரத்தை தூக்கப்படணும்? அவன் தேவனுக்கு சத்துருவ துணியை போட்டுக்கணும் அதிகாரம் பண்ணின்னு ஆளுக செஞ்சுன்னுக்கிறான். மகிமையெல்லாம் யாருக்கு? தேவனுக்கு. அப்போ அதெல்லாம் அவன் என்ன பண்ணணும்? இந்த பூமியில் வந்து அத்தனை பேருமே மரத்தில் தூக்கப்படணும். ஆனால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி கந்தகம் இருக்கிற அக்னி கடலை தூக்கி எறியப்படுவான். ஆனால் என் இயேசு ராஜா, என் ரட்சகர், அல்லேலூயா சொல்லாமா, எனக்காக என் கர்த்தர் மரத்திலே தூக்கப்பட்டார். அல்லேலூயா. சந்தோஷம் வரலையா? எனக்காக என் இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டு செத்தார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜீவனத்தின் பெருமை செத்து போச்சு. ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றைக்கு யாருக்குரியது? தேவனுக்குரியது. இந்த சந்தோஷம், நீங்க தேவனுக்குள்ள மட்டும் சந்தோஷமா இருங்க, வேற எதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தவும் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதி யாரு? நான் என் தேவனுடைய பிள்ளை, தேவன் எங்க அப்பா, இயேசு கிறிஸ்து என் ஜீவன், இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள் இருக்கிறார். ஆக இங்க சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு சீயோனின் ராஜனை துதிக்க கூடாதபடிக்கு யூதரை அடித்து போட பார்த்தான். ஆக எஸ்தர் நல்லா தெரிஞ்சுக்கினாங்க, நாங்கள் எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடைய மரத்தில் தூக்கப்பட்டோம், அவரே எங்கள் ராஜா. ஆனா இந்த துஷ்ட ஆமான் நான் ராஜான்னு சொல்லிக்கிட்டு சிங்காசனத்தில் வந்து உட்கார்றான், திருட்டு பையன். ஆமெனா? அப்படி எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க மட்டும் கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமெனா?
மரத்தில் என் இயேசு கிறிஸ்து எருசலேமில் தூக்கப்பட்ட அந்த சந்தோஷம், என் பாவம், என் அக்கிரமம், என் பெருமை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. நான் தேவனுடைய பிள்ளை என்ற சந்தோஷம். யாருடைய பிள்ளை? எல்லாம் சொல்லி யாருடைய பிள்ளை? தேவனுடைய சந்தோஷம். உடனே மொர்தெகாய் என்ன பண்ணுறான்னா, பூரீம் பண்டிகையாக இதே அதிகாரத்தில் 20 வாசிக்க பார்க்கலாம். 20 மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி எத்தனை நாட்டுக்கு தெரியுமா சொல்றாங்க? யாரு? யூதர்கள் என்ன சொல்றாங்க? 70 தேசத்துக்கு 70 மொழிகளில் மொர்தெகாயை கைப்பட எழுதி அனுப்பினார். அங்கே யோசுவா எழுதி அனுப்பினார். அதே போல மொர்தெகாயும் இந்த பூரிமை, இந்த அமலேக்கு மரித்ததை, தேவனுடைய சிங்காசனத்துக்கு தேவனை துதிக்க கூடாதபடிக்கு தேவ ஜனங்களை சந்தோஷத்தை குலைத்த இந்த துஷ்ட ஆமான், இந்த அமலேக்கை அழித்த இந்த செய்தி இந்த முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? இந்த சந்தோஷத்தை மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேர் ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதலான நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமெனா. இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டார் இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டார் இல்லையா? அதை மட்டும் நீங்க நினைங்க, வேற எதுவுமே வேணாம். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சந்தோஷம், விருந்துண்ணுவீர்கள். அந்நாட்களில் விருந்துண்டு வாசி அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒரு வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணி எல்லா நாட்டுக்கும் 31ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்பினான். அல்லேலூயா. சமாதானம். நம்முடைய ராஜா நம்மை காக்க வல்லவர். இயேசு கிறிஸ்து யார்? ராஜா. தேவன் எங்க அப்பா. இயேசு கிறிஸ்து யார்? ராஜா. தேவன் எங்க அப்பா. தேவன் எங்க அப்பா என்ற சந்தோஷத்துல இயேசு ராஜா என்னுடைய ராஜாவுடைய துதியில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் பிதாவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இது இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் ஒன்றுமே குலையாதுங்க. அவர் மரத்தில் தூக்கப்பட்டதை நீ ஒரு நாளும் உங்கள் மனசுக்குள்ளே மனக்குழப்பம் வருதுன்னு வச்சுங்களேன், அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டார். ஏ மாம்சமே, ஏ உலகத்தின் அதிபதியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன்னு சொன்னால் சமாதானம் பிறந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். சமாதான காரணர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க உண்மையும் நீதியும் உள்ளவர். 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் நிருபம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை சீயோன் எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். 1 யோவான் நிருபம் அதில் 5ஆம் அதிகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. அப்பா தேவன் எங்க அப்பா. தேவன் யாருங்க? சர்வத்தையும் படைத்தார் இல்லையா? அவர் எங்க அப்பா. ஆனா உலகம் அவரை வாசியாத, உலகம் அவரை உலகம்னா என்னது? ஒவ்வொரு மூஞ்சும். ஆமேனா? உலகம் ஒவ்வொரு முகம் இருக்கு இல்லையா? அந்த உலகம் தேவனை அறியல. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் செத்திருக்கிறோம், பிதாவை அறிந்திருக்கிறோம். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியலையா? அதனால தான் நம்மளோட சண்டைக்கு வருது உலகம். ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ள இருந்துச்சுனாக்கா, நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று புதுப்பாட்டு பாடுவீர்கள். அதுதான் சீயோனிலே துதிக்கிற மகிமை. இயேசு ராஜாவை துதிக்கிற அந்த துதியின் சத்தம், அந்த பாடலின் சத்தம் உங்கள் வாயில் எப்பவுமே இருந்து இருக்கும். அந்த துதி எப்பொழுதுமே ஒலித்து கொண்டே இருக்கும். என்றால் சீயோனின் மகிமை உங்கள் இருதயத்துக்குள் தங்கியிருக்கும். 107ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இப்போ இந்த சந்தோஷம் உள்ள வந்துருச்சு.
இப்போ துதியின் சத்தம் வருகிறது. இதான் சீயோனின் பாடல். இதான் சீயோனின் பாடல்களில் எங்களை பாட சொன்னாங்க இல்லையா? அந்த பாட்டு தான் என்னதுன்னா சீயோனின் பாடல். 107:1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. எல்லாருடைய கிருபை, என் ராஜாவின் கிருபை, என் இயேசு ராஜாவின் கிருபை. நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுப்பாரு. எல்லாம் யார் கையில் இருக்குது? இயேசு ராஜாவின் கைக்கு தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார். அவருடைய கிருபையில் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையை பாடி கொண்டாடுறது தான் சீயோனின் மகிமை. அதுதான் சீயோனின் பாட்டு. அதுதான் கர்த்தருக்கு பாடுகிற புது பாட்டு. வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவுள். இவங்க தான் முழு உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சபையார். தேவ சபையில் அவரை துதிக்கிற அந்த துதி உண்டாகட்டும். அந்த மனமகிழ்ச்சி என்றென்றைக்கு நமக்கு உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பாடி துதித்து நம் மனமகிழ்ச்சியாக தேவ பிள்ளைகளாக இருப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரம தேவனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமான கர்த்தர்